ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆவடி சென்னையில் இருக்குது சரிங்களா. ஸோ ஜூனியர் டெக்னீஷியன் அப்படின்ற போஸ்ட்டுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களாக பார்க்கலாம். அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 1 இயர் இருக்கும். மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் தேவையை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. முக்கியமான தேதிகள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 28 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து 19 ஜூலை 2025 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. முதல் கட்டமாக 27/7/2025 27/7/2025 சொல்லிட்டு இந்த 2 டேட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 26 27 ஜூலை வரைக்கும் சரிங்களா. இது டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இந்த வெப்சைட்டில் இருக்குது, லிங்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க. என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேகன்சின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 20 கேட்டகரி போஸ்ட் இருக்குது. டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1850 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 925 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 163 வேகன்சியும், ஓபிசிக்கு வந்து 435 வேகன்சியும், எஸ்சிக்கு வந்து 313 வேகன்சியும், எஸ்டிக்கு வந்து 14 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 62 வேகன்சியும், எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சியில் 10% 177 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாவது வேகன்சி டீட்டெயில்ஸ். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக ஆகிறீங்களோ உங்களுக்கான வேகன்சி என்ன, உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன வேகன்சி தெளிவாக பார்த்துக்குங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்குமே தெளிவாக செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கெலாம் வேகன்சி கொடுக்கல. ஸோ உங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து என்னென்ன போஸ்ட்லாம் சூட்டபுள், என்னென்ன போஸ்ட்லாம் சூட்டபுள் இல்லை, அப்படி சூட்டபுளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டிசேபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக கொடுத்துருக்காங்க டேபிளில். இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ரிவேஷன்ஸ்லாம் இங்கேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கல்வி தகுதி என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜூனியர் டெக்னீஷியன் பிளாக் ஸ்மித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே போதும், என்ஏசி. இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல், அதாவது என்சிவிடி இல்லை எஸ்சிவிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேஷ்னல் கவுன்சிலிங், அந்த ஸ்டேட் லெவல்லையோ இல்லை வந்து நேஷ்னல் லெவல்லையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கணும். ரிலவெண்ட் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலுமே, ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ பிளாக் ஸ்மித்னா இங்கே பாருங்கள், பிளாக் ஸ்மித்து, ஃபவுண்ட்ரி மேலே வந்து நீங்கள் நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட், அப்படின்னா வந்து என்சிவிடி எஸ்சிவிடி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கார்பெண்டருக்கும் அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் அதை முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன், பவர் எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ட்ரேடு, அடிஷ்னலாக ஒரு சில ட்ரேட் சொல்லியிருக்காங்க. இந்த டேபிளை நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சில போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டு இல்லை ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அல்லது 10th முடிச்சுட்டு வந்து நீங்கள் அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 10th முடிச்சவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தராங்க. ஓகேங்களா. நீங்கள் 10th முடிச்சுட்டு அந்த சில ரிலவெண்ட் ஃபீல்டில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜூனியர் டெக்னீஷியன் கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும் ரிலவெண்ட் ஃபீல்டில். ஓகேங்களா. அதே போல் ஜூனியர் டெக்னீஷியன் கான்ட்ராக்ட் ரிகர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலும் போதும், ஆனால் ரிலவெண்ட் ஃபீல்டில் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டு இல்லை ஸ்டேட் லெவல், அப்புறம் நேஷ்னல் லெவலில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான கல்வி தகுதியை தெளிவாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், என்டிசி என்இசினா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்சிவிடினா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங், அதாவது நேஷ்னல் லெவலில் நீங்கள் வந்து கோர்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் எஸ்சிவிடி, அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங் வொகேஷனல் ட்ரைனிங் அப்படி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. என்சிவிடி இல்லை எஸ்சிவிடின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், நீங்கள் உங்கள் கல்வித் தொகுதியில் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் 5 மார்க் ரிலாக்ஸேஷன், அதாவது 60%, 60% மினிமம் நீங்கள் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். அவங்கள தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டும் 65% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கல்வி தொகுதியில் மார்க் பர்சன்டேஜ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் சரிங்களா. அப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா
எல்லா போஸ்ட்டுக்குமே ஓகேங்களா 35 வயசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 35 வயசு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தராங்க. சரிங்களா? பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அப்ரெண்டிஸ்ஷிப்க்கும் சில ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. அது அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெனுமரேஷன் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 21,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அப்படின்ற பட்சத்தில் நீங்களே உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் தங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது குவார்ட்டர்ஸில் ஏதாவது வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பட்சத்தில் நாங்களுக்கு அக்காமடேஷன் கொடுப்போம். ஆனால் அது வந்து பேமெண்ட் பேசிஸில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆக மொத்தம் நீங்கள் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நீங்கள் செலவு பண்ணி தங்குற மாதிரி தான் இருக்கும், சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதான் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜூனியர் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் பார்த்துங்க. ஷார்ட் லிஸ்டிங் க்ரைட்டேரியா என்ன, ட்ரேட் டெஸ்ட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஷார்ட் லிஸ்டிங் க்ரைட்டீரியாவில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் முன்னுரிமை எப்படி வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெச்இஎஃப்ல எக்ஸ்ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை. அதுக்கப்புறம் ஓஎஃப்பி எக்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா ரெண்டாவது முன்னுரிமை. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் ஹெச்விஎஃப்ல அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு மூணாவதாக முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு என்ஏசி மார்க் வைஸ் அதாவது அவுட் ஆஃப் 400க்கு வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இது இல்லாமல் மற்ற கேட்டகரியில் வந்தீங்கன்னா ஃபார் அதர் என்டிசி நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் என்ன மாதிரிலாம் நீங்கள் மார்க் செக்யூர் பண்ணியிருக்கீங்க அதன் அடிப்படையில் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில பேருக்கு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம் அந்த போஸ்ட்டுக்குலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நேச்சர் குவாலிஃபைங் நேச்சர் நாங்கள் வைக்கிறத நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மார்க் எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? நீங்கள் அது வந்து ஃபிட்டாக இல்லை அன்ஃபிட்டாக நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் க்ரைட்டேரியா. ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் கால் லெட்டர்லாம் வந்து நாங்கள் போஸ்ட் மூலியமாலாம் சென்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் சரி, ட்ரேட் டெஸ்ட்டுக்கும் சரி நாங்கள் வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் வந்து அப்போ செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலராக செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. டென்யூர் என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 1 இயர் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். தேவையை பொறுத்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் 3 இயர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து அப்பப்போ மாறும். ஓகேங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெக்யர்மெண்ட் பொறுத்து அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 1 இயர் வந்து தருவாங்க. தேவையை பொறுத்து 4 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இனிஷியலாக 1 இயர் தருவோம் இல்லையா, சப்போஸ் தேவையில்லைன்ற பட்சத்தில் 1 இயர்லேயே உங்களுக்கு வந்து எண்ட் ஆகிடும். ஸோ அதோட உங்களுக்கு வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணணும் இல்லையா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக ரெடியாக வச்சுக்கிட்டும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டு செக் பண்ணுங்கள். என்ன ஃபார்மேட்டில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும், எவ்வளோ சைஸ்க்குள்ளே இருக்கணும்னு தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு படி உங்களுக்கு என்னென்னலாம் கரெக்டாக அப்ளிகேபிளோ கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ₹300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே ஆன்லைன் மோட் தான். என்னென்ன மோடில் பே பண்ணலாம் சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் அந்த ₹300 ஃபீஸ். ஆக்டிவ் மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸு டிஏ இதெல்லாம் தரமாட்டோம். உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட் தான் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணுற செலானு, அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மு, அட்மிட் கார்டு எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பி எதுவும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, அப்ளிகேஷன் ஏதாவது ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்னென்ன ரீசனால ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ், அப்புறம் கேரக்டர் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படிலாம் ஒர்க் பண்ணி எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், அப்புறம் ஹாலிடேஸு, பேலன்ஸ் ஆஃப் லீவ்ஸ்னு சொல்லிட்டு அதை பற்றி பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில். சரிங்களா? சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த சில சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் இருக்குது, ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு, உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை எடுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HUF அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான முக்கியமான விவரங்கள். இதில் மெடிக்கல் எக்ஸாம் ரிப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ இதையுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இந்த ஜாபுக்கு, அதாவது HUF ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஜூலை 2025. நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டே மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.